3 மாசத்துக்கு அப்புறமா திமுகவுடைய கம்பெனி இழுத்து மூடப்படும் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? 3 மாசத்துக்கு அப்புறமா திமுகவுடைய கம்பெனி இழுத்து மூடப்படுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஜெயக்குமார் வந்து சயின்டிஸ்ட்டும் இல்லை, ஜெயக்குமார் வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது, ஜெயக்குமார் வந்து ஜனாதிபதி கிடையாது. யார் கட்சியும் யாரும் இழுத்தெல்லாம் மூட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்க்கும் டிஎம்க்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை டிஎம்க்கு ஏடிஎம்க்கு ஒன்றா போகலாம், ஏன்னா தலைமை இல்லை. ஜெயலலிதா போனதுக்கப்புறமா அந்த யுனைட்டி இல்லை, அதில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. பட் டிஎம்க்கு அப்படி இல்லை. ஜெயக்குமார் சொல்கிற மேலே அது நடக்கவே நடக்காது. டிஎம்க்கு வந்து பெரிய கோட்டைங்க அது. இன்னொரு விஷயம், ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான பார்ட்டி அது, ஒரு பாலிசி உள்ள பார்ட்டி, ஒரு கொள்கை மனப்பான்மையுடைய பார்ட்டி அது. அதனால் அதெல்லாம் இழுத்தெல்லாம் மூட முடியாது. ஒரு ஆட்சி வேணால் போகலாம், ஆனால் கம்பெனியில் இழுத்து முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. இது எம்ஜிஆர் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டி தான் இருந்தாப்புல. ஸோ எம்ஜிஆர் இது பிடிக்கல, வெளியே வந்து தனியாக ஆரம்பிச்சாப்புல. அது தாய் கட்சி மாதிரி தான் எம்ஜிஆர் கூட. எம்ஜிஆருக்கும் சரி, அண்ணாவுக்கும் சரி, கருணாநிதிக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. அது மாதிரிலாம் ஜெயக்குமார் சொன்ன மாதிரி ஜெயக்குமாரெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அவர் வந்து அந்த ஊரில் அவர் கொஞ்சம் பெரிய ஆள், பெரிய டான், அவ்வளோதான். மற்றபடி ஜெயக்குமார் சொல்கிறது ஒன்றுமே நடக்காது. எந்த ஜெயக்குமார் சார்? இல்லை, மினிஸ்டர் ஜெயக்குமாரா? அவர் வந்து நிறைய ஊழல் பண்ணதில் அவருக்கே தெரியல விழுகுது. அதனால் அவர் வந்து என்ன கம்பெனி அவர் வச்சுக்கிறாரா, இல்லை திமுகவுக்கு இவர் வந்து மாற்று கம்பெனி எதனா கொடுத்துருக்காரா மூடுறதுக்கு? திமுக கம்பெனி கிடையாதுங்க, சரித்திரம் வரலாறு அது. அதை யாராலையும் இழுத்து மூட்ட முடியாது, பூட்டுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அது எப்பயுமே இதுவாக தான் இருக்கும். அவர் நேரத்துக்கு ஒன்று பேசுவார். ஒரு 6 மாதத்துக்கு முன்ன நானே ராயபுரத்தில் ராஜாவாக இருந்தேன், நான் என் நிலைமை எப்படி ஆச்சு பிஜேபியால் அப்படின்னு சொன்னவர் தானே. இப்போ போய் சேர்ந்துக்கிறாருல. அவர் நேரத்துக்கு ஒன்று பேசுவார். அவரை பற்றி தெரியாதான், பாவம், அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி, அவங்க அப்படி தான் பேசி ஆகணும். என்ன, அவங்க அப்படி தான் பேசுவார். அவர் ஜெயக்குமார் பேசுறதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்களோட பேச்சே அப்படி தான் ஆகிப்போச்சு. அரசியல் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்றா அழிச்சு தான் ஒரு ஆள் முன்னேறி வர முடியும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு. பிஸ்னஸில் ஒரு கடையில் தரத்தை கூட்ட என்ன ஆகும், ஏன் தரம் தான் பெருசு, ஏன் தான் பெருசுன்னு சொல்லி போகிறாங்களா. அது மாதிரி அரசியலும் அப்படி தான். நல்லது செய்கிறது யார் இருக்கோ அவங்க வந்து முன்னுக்கு வருவாங்க. திமுகவை பொறுத்தளவு இந்த கவர்மெண்ட் நல்லா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மதவாத அரசியல் பக்கம் திமுக போகிறது கிடையாது. மதவாத அரசியல்னால என்ன லாபம்? அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை நிறைவேற்றணும்னா என்ன தேவை? உழைப்பு தேவை. அந்த உழைப்புக்கு மூலதனமாக எந்த அரசியல் கட்சி முன்னெடுத்து நடத்துதோ அவங்க தான் நமக்கு தேவை. மதவாத அரசியல் வந்து வேஸ்ட்டு. யார் எந்த மதத்தினாலும் வணங்கிட்டு போகிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம். அந்த விருப்பம் சார்ந்த விஷயத்தை வச்சே பிரச்சனை பண்ணக்கூடிய கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, யாருன்னாலும் தமிழ்நாடு மக்கள் வந்து அதை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. திமுக வந்து மதவாத அரசியலை வந்து விரும்பலை. மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. திமுகவை சொல்றாரு. அந்த திமுக நான் யார்? கலைஞர், ஸ்டாலின். அப்படிலாம் கிடையாது. ஸ்டாலின் தான் இப்போ இருக்காரு. கலைஞர் மாதிரிலாம் யாருமே வர முடியாது. இந்தியாவில் யாரும் வர முடியாது. கலைஞர்னா கட்சிக்காக நான் சொல்லலை, ஒரு நல்ல ஒரு தமிழ் பண்பாட்டு உள்ளவர், மைனாரிட்டிக்காக பாடுபடக்கூடியவர். இதுதான் என் கொள்கைன்னு அந்த கொள்கையில் நிற்கக்கூடியவர், கோடு போட்டு அந்த கோடுக்குள்ளே வாழ்கிறவர். அவர் கொள்ளடிக்கிறாரு, லஞ்சம் வாங்குறாரு, எதனா வாழ்ந்துட்டு போட்டோம். பட்டு அந்த கொள்கையில் இருப்பார், கரெக்டாக இருப்பார் அவர். இன்றைக்கி லஞ்சம் வாங்காத யாருமே இல்லை, வாழாமல் இருக்கவும் முடியாது இந்த காலத்தில். பட் இருந்தாலும் அவர் நல்ல ஒரு பாலிசியோடு தான் இருந்தார். எம்ஜிஆரை விட கலைஞர் நல்ல ஒரு பாலிசியோடு இருந்தார். எம்ஜிஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆக்டர் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல் 2 பேருமே இருப்பாங்க. கமல் வந்து கஷ்டப்பட்டு நடித்து பேர் வாங்குவான், ரஜினி வந்து சும்மா ஒரு கையை காமிச்ச பேர் வாங்குவோம். 2 பேரும் நல்ல ஆக்டர் தான். பட் இருந்தாலும் இவர் ஹார்ட் ஒர்க்கரு, அவர் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர் மாதிரி தான். அந்த மாதிரி தான் கலைஞரும் சரி, ரஜினி, எம்ஜிஆரும் சரி. எம்ஜிஆர் வந்து நல்ல மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு, அவர் கையை காமிச்சோ போது ஓட்டு வந்துடும். கருணாநிதி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி வரணும். அந்த மாதிரி வந்தவர் தான் கருணாநிதி அடிமட்டத்துலேருந்து வந்தவர் பாவம். அதனால் அவருக்கு எல்லாருமே கிறிஸ்டினும் சரி, முஸ்லீமும் சரி, இந்த மைனாரிட்டி பீப்புளுக்காக ஒரு கன்சர்ன் உள்ள பார்ட்டி. அந்த மாதிரி கன்சர்ன் வந்து ஏடிஎம்கள் இருக்காது. அது மாதிரி ஆடாத ஆட்டமெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களாம் சின்ன வயசு ஸ்டாலினை சொல்கிறார் இல்லையா, ஸ்டாலினெல்லாம் எவ்வளோ அடிப்பட்டு உதப்பட்டு சின்ன வயசுலேருந்தே கொடி தூக்கி வந்தவர் அவர், திடீர்னு வந்தவர் இல்லை அவர். அவரெல்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஆடி ஆட்டம் என்ன சொல்ல முடியாது. நீ உதயநிதி சொன்ன கூட பரவாயில்ல, அவர் திடீர்னு எதுவுமே கவுன்சிலில் திடீர்னு எம்எல்ஏ என்னன்னாரு, எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சார். அவரும் சும்மா கூட வரல, அப்பா செல்வாக்கில் வரல, அவர் மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு தான் வந்திருக்காரு. அது மாதிரி யாருமே அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் கூடாது, ஆடி ஆட்டம் என்ன சொல்லக்கூடாது. அந்த மாதிரி யாருமே சொல்லக்கூடாது, தப்பு. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இல்லை, எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி தான் திமுக, அதுக்கப்புறமா தான் ஏடிஎம்கே. ஓகேங்களா? அண்ணாவுடைய துணை தான் திமுகவாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் மக்களுக்கு பிரிச்சுது, மக்களால் பிரிக்கப்பட்டது சொல்ல முடியாது. தன்னை பிரிஞ்சு எம்ஜிஆர் வந்து பிரிய ஆரம்பித்தார். எம்ஜிஆரும் திமுகவில் இருந்தது தான்.
எம்ஜிஆரும் திமுகவில் இருந்தவர் தான். அவர் வந்து தனியாக பிரிஞ்சார். அதுக்கப்புறம் தான் அது மக்கள் செல்வாக்காக அவர் வந்து இழுக்கப்பட்டார். ஏன்னால் அந்த காலத்தில் வந்து மீடியா கிடையாது, இதே கிடையாது. படத்தை பார்த்து மக்கள் ஆர்வத்தில் எம்ஜிஆர் கிட்ட ஒரு இருந்தாங்க, தப்பு கிடையாது, இல்லைன்னு சொல்ல. அதனால் இது வந்து எப்பயுமே வந்து அதுக்கப்புறம் யார் வந்தாங்க, மறுபடியும் திமுக தான் வந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அவர் ஆட்சி காலத்துக்கு அப்புறமா திமுக தான் ஆட்சி வந்துருக்குது. ஓகே, இது யாராலும் பிரிக்க முடியாது. மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தில் பேசினாலும் அவருக்கு ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் இருக்கும். அதே மாதிரி கலைஞர் ஒரு திமுகவில் பேசினாருன்னா அவருக்குரிய கூட்டம் மக்களை வந்து இந்த தமிழ் ஆர்வத்தை வந்து அந்த காலத்துல இருந்து கேட்டு இருந்துருக்குறாங்க எல்லாமே. அப்பயே அந்த அவருடைய ஆர்வம் தெரியும். இன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா எம்ஜிஆருக்கு எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் கலைஞருக்கு இருந்துருக்குது. அந்த தமிழ் உச்சரிப்பு அவருக்கு அவருடைய தமிழ் வார்த்தைகளை கேட்டுருக்குறாங்க எல்லாமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழுடைய அர்த்தத்துக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஓகேங்களா? அதனால் திமுக வந்து இழுத்து போகிறதுலாம் முடியாது சார். இது வந்து வரலாறு. திமுக வந்து ஒரு வரலாறு. ஓகேங்களா? அந்த வரலாறு படிச்சுட்டு தான் இருக்க முடியும் தவிர வந்துட்டு புது விதைக்கப்பட்டவைன்னு சொல்லுவாங்களே, அது எப்பயுமே அது விதைக்கப்படுது. அது யாரும் இழுத்து போட முடியாது சார். ஆனந்தமாக காணாமல் போவாரோ என்னவோ, அவரும் காணாமல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. திமுக ஆட்சியை யார் தான் வந்து திமுக ஆட்சியை போகாதுன்னு எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் வந்தார், அதுக்கடுத்து விஜயகாந்த் வந்தாங்க, ஜானகி வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க, அப்படியே தொடர்ந்து பல சினிமா நடிகர்கள் கூட வந்தாங்க, சரத்குமார் வந்தார், எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் திமுகவை தான் சொன்னாங்க. இன்றைக்கி அவன் நிலமெல்லாம் எந்த நிலமையில் இருக்கிறாங்கன்னு அது அவங்களுக்கே தெரியும். புரியுதா? அதனால் திமுக எந்த காலத்துலேயும் அழிஞ்சு போகாதுப்பா. இன்னும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லதை பேசுகிற கட்சி திமுக. அதனால் என்றைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆடி ஆட்டம்னா அவர் என்ன எம்ஜிஆர் பாட்டு தான் பாடியிருப்பார். தமிழ் வரலாற்றை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? எத்தனையோ பேருங்க திமுக வந்து ஒடுக்கிறதுக்கு இப்போ இல்லை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்து அதுக்கப்புறமா திமுக வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்த பிறகு அதுவும் வந்து காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கும்போது திமுக ஆட்சியை ஒடுக்கிறதுக்கு அதிமுக இதுலேருந்து எவ்வளோ எதிர்ப்புகள் வந்து திமுக வந்து தடைப்படுத்துது. மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சிவாஜியை வந்து ஒரு கட்சியை உருவாக்குனாங்க திமுக உடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? திமுக உடைய சிவாஜியை ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. வந்து பூந்து உடைக்க பார்த்தாங்க, உடைக்க முடியல. அதுக்கப்புறமா வைகோபால்சாமி வந்தார், அவரும் உடைச்சார். திமுக ரெண்டாக பிளந்தாரா? திமுக அப்போ கூட உடையலையே. அப்படி தானே தமிழர்களே நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் கடலில் தூக்கி தப்பி விடலாம், மீண்டும் மிதந்து தான் இருப்பேன், கப்பல் போலன்ட்டு கலைஞர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து இவர் வந்தார், யார்? டி ராஜேந்தர் வந்தார். கலைஞர் கூட தான் இருந்தவங்க எல்லாமே. நான் சொல்கிற ஆளெல்லாம் கலைஞர் கூட தான் இருந்தவங்க. டி ராஜேந்தர் வந்தார். அவர் கொஞ்சம் கலகம் இருந்தது. அவர் ஒரு தாயக மறுமலர்ச்சி கழகம் வந்து உருவாக்கினார். அதுக்கப்புறமா யார் வந்தாருன்னா சரத்குமார் வந்தார். எங்கள் கலைஞர் கூட தான் எல்லாமே. கலைஞர் கூட திமுக இருக்கும் போது தான் அவர் வந்து கலைஞர் கூட இருந்தார். சீரணி அரங்கத்தில் ஒரு மீட்டிங் போது அப்படியே நிற்பார். இவர் நான் தான் கட்சியை வந்து வளர்க்குற மாரி கலைஞர் பக்கத்தில் நிற்கிற மாரி இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணார், மறுபடியும் பிரிஞ்சு ஒரு என்ன நாடார் சமுதாயத்தை தனியாக பிரிச்சுன்னு போய் அவர் ஒரு பிரித்தார். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய சீமானுக்கு தமிழ் தான் தெரியும். ஆனால் ஒரு சொல்லிட்டு கை தட்டி அவரே சிரிச்சுக்குவார். அவர் 5 பேர் தான் இருப்பாங்க, சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு சீமா வந்து தமிழை பற்றி பேசுகிறான், திமுக பற்றி பேசுகிறான். அருகறியே இல்லாதவன் இங்கேருந்து அங்கே கைக்கூலியாமல் ஏடிஎம் கூடிய கைக்கூலி இப்போ இல்லை, அப்போதுலேருந்து. ஓகேங்களா? அதனால் திமுக வந்து யாராலும் உடைக்க முடியாதுங்க. ஆர்வ கோளாறில் இப்போ வர விஜய் சப்ஜெக்ட்டுக்கு ஆர்வ கோளாறில் இருக்கிற விட்டில் பூச்சிகள் தேதிமுக இருந்தாங்களே, தேதிமுகவில் இருக்கும்போது கூட எல்லாம் எங்கே போனீங்க? இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் எல்லாமே. ஓகேங்களா? வைகோபால்சாமியிலேருந்து பிரிஞ்சு போனாங்க. தேதிமுக இன்றைக்கி ஒடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? ஏடிஎம்கில் ஆள் கிடையாது. இப்போ வேறு யார் மக்கள்லாம் இளைஞர் வந்து என்ன பண்ணுறோம் ஏதா பண்ணுறோம், நமக்கு கட்சி, நமக்கு வந்து இது அதில் சொல்லுவாங்க பதவி, அந்த கட்சியில் பதவி. நானும் ஒரு கெத்து மாவட்ட தலைவர், வட்ட செயலாளர், அந்த செயலர், இந்த செயலர் எனக்கு கிடைக்குதுன்ட்டு அதனாலே வந்து போர்வை போத்திக்கிறாங்க இவங்க. இப்போ இருக்கிற விட்டில் பூச்சிகள் எல்லாமே விட்டில் பூச்சிகள், அவள் தான். ஏன்னா எங்கேருந்து வந்தாங்களே அவங்களுக்கே தெரியல. நம்ம எங்கடா போகிறோம், எங்கே இருக்கிறோன்னே தெரிய மாட்டேது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதுலேருந்து வந்தவங்க தான் இப்போ இங்கே விஜயுடைய இதுன்னு அவருக்கே என்ன பேசுறதுன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது.
நான் தான் சொன்னேனப்பா, அவருடைய பேச்சே அப்படிதான்ப்பா. அவர் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளுக்கு ஒரு பேச்சு பேசுவார். போன மாதம் வரைக்கும் இந்த அதிமுககாரங்க ஒரு 2 மாதம் வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்க, ஒரு 2-3 மாதம் வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்க. எந்த காலத்துலேயும் கூட்டணி கிடையாது பிஜேபி கிட்டேன்னாங்க. இன்றைக்கி என்ன நிலமை, கூட்டணி வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்களோட நிலமை அந்த மாதிரி. இந்த தாவேக்கா வேறு பாவம், அவங்க ஓட்டெல்லாம் கொஞ்சம் பிரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க பயத்தில் கண்டபடி உளர்றாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.